ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம், பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு. அனுரவை சுற்றி வளைக்கும் சர்வதேச புலனாய்வாளர்கள், எதிர்த்தரப்பினரை கைது செய்ய திட்டமிடும் அரசாங்கம், நாமல் ஆரூடம். சீன ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்த அனுர, மிகப்பெரிய அந்நிய முதலீடுகளை தக்க வைத்துள்ள இலங்கை. அனுர அரசாங்கத்துக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால், மக்களுக்கு காத்திருக்கும் பேரிடி, வெளிப்படுத்தப்படும் முக்கிய தரப்பு. அரசியல் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்த ஜஸ்டின் ட்ரூடோ. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான கலந்துரையாடல்களுக்கான முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அங்கீகரித்துள்ளது. அதன்படி கலந்துரையாடல்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இரண்டு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த கட்சிகள் இணையும் போது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி மற்றும் சஜித் பிரேமதாசவின் பதவி என்பது தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பெரும்பாலும் இணைத்தலைவர்கள் என்ற வகையில் இருவரும் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு சவால் கொடுக்க வேண்டுமானால் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விருப்பம் முன்பிருந்தே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனினும் ரணிலும் சஜித்தும் விட்டுக் கொடுக்காத போக்கை கடைபிடித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ராஜபக்சக்களை மிக நெருக்கமானவர்களாக கருதிய சீன அரசாங்கம் அவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னர் இலங்கை விவகாரத்தில் சிறிது மௌனம் காத்து வந்தது. தற்போது ஆட்சியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமைந்ததன் பின்னர் சீனாவின் தூதுவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் அனுரவின் இந்தியா விஜயத்தின் போதான உள்ளடக்கங்களை விட சீனா விஜயத்தின் போதான உள்ளடக்கங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் அனுர அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேச புலனாய்வாளர்கள் தொடர்ந்தும் அவதானிப்பார்கள் என அரசியல் ஆய்வாளர் நீரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஆட்சி முறைக்கு நிகரான பல செயற்பாடுகள் இலங்கை அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்த்தரப்பினரை கைது செய்யலாம் எனவும் அரசியல் பழிவாய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனை அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன காரியாலயத்தில் நேற்று அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமல்லாத மெட்ரிக் டன் கணக்கிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார். அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது. இருப்பினும் ஏனைய அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது. ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது. பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் அரசாங்கத்திடம் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள். தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. மக்கள் மத்தியில் பிரபலமடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம். தொழிற்சங்கத்தினரின் ஆதரவுடன் தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தற்போது தொழிற்சங்கங்களை முழுமையாக அரசாங்கம் மறந்துவிட்டது. மக்கள் மத்தியில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் எவ்வித தீர்வினையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அழைப்புக்கு சீன ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அவரும் அந்த அழைப்பை ஏற்ற நிலையில் இந்த வருட நடுப்பகுதியில் அவரின் விஜயம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அனுரவி சீன விஜயத்தின் போது இரண்டு தலைவர்களும் ராஜதந்திர வழி மூலம் தொடர்பை பேண இணக்கம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் இறுதியில் வெளியிடப்பட்ட விடு அறிக்கையின்படி சீன விஜயத்தின் போது தனக்கு வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்காக சீன அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி திசாநாயக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
இலங்கை அதன் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீடுகளில் ஒன்றை பெற்றுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான அரசு பயணத்தின் போது சினோபெக்குடன் $3.7 மில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கருத்து தெரிவித்த போதே அனுர இதனை கூறியுள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஜனாதிபதி திசாநாயக்கவும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தவும் பாரம்பரிய நட்பை அழகுபடுத்தவும் பெல்ட் அண்ட் ரோடு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உறுதியளித்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவித்தன. மேலும் கருத்து தெரிவித்த அனுர, எனது அரசு சீன பயணத்தின் போது எங்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் ஒன்றான சினோபெக்குடன் அம்பாந்தோட்டையில் ஒரு மேம்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க $3.7 பில்லியன் ஒப்பந்தத்தை பெற்றோம். இது ஏற்றுமதி அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். இந்த முதலீடு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 2 லட்சம் பீப்பாய்கள் கொள்வனவு கொண்ட ஒரு அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இது 99 ஆண்டு குத்தகைக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையம் திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து ஜனவரி 14 முதல் 17 வரை 2வது வெளிநாட்டு பயணத்தை அனுரகுமார சீனாவுக்கு மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் நலன்களை முதன்மைப்படுத்தும் அணிசேரா வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாக உறுதியளித்த தலைவருடன் நெருக்கமாக பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன. 2024 திசாநாயக்கவும் அவரது தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அரசு நடத்தும் சினோபெக்குடனான இலங்கையின் இந்த ஒப்பந்தம் சீனாவின் முதலீட்டு உத்தியில் தொடர்ச்சியை குறிக்கிறது. 2022 அதன் பேரழிவு தரும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் இறையாண்மை இயல்பு நிலைக்கு பிறகு கடன்களை விட முதலீடுகளுக்கு இலங்கையின் விருப்பத்தையும் இது பிரதிபலிக்கிறது. இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள இந்திய ஊடகங்கள், கடந்த மாதம் புதுடெல்லிக்கு விஜயம் செய்து இலங்கையின் பிரதேசத்தை இந்தியாவின் நலனுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்த பின்னர் தனது 2வது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்த திசாநாயக்க, இந்தியாவால் உளவு கப்பல்களாக கருதப்படும் சீனாவின் சர்ச்சைக்குரிய ஆராய்ச்சி கப்பல்களை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்த அனுமதிக்குமா என்பது குறித்து இரு தரப்பினரிடமிருந்தும் இதுவரை எந்த தகவலும் இல்லை. சீன கப்பல்களின் தொடர்ச்சியான வருகைகள் குறித்து இந்தியா இலங்கைக்கு தனது கவலையை தெரிவித்திருந்தது. வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் அதன் துறைமுகங்களுக்கு வருகை தருவதற்கான இலங்கையின் 1 வருட தடை கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது. மேலும் அதன் நிலை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இலங்கையால் வழங்கவில்லை. சீன எதிர்ப்பு பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்கு தனது பிரதேசத்தை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், ஜிசாங் மற்றும் ஜின்சியாங் தொடர்பான பிரச்சினைகளின் சீனாவை உறுதியாக ஆதரிக்கும் என்றும் இலங்கை மீண்டும் கூறியுள்ளது. மேலும் இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் முக்கிய நலன்கள் மற்றும் முக்கிய கவலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் பரஸ்பர ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை இதன் மூலம் வெளிப்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உடுப்பட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்தும் இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியம் அளிப்பு இடம்பெற்று வருகிறது. நாட்டிலே அதிகரித்து மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளது. அதிகரித்த மதுபான பாவனையினால் நேற்றும் பருத்தித்துறையில் வாழ்வெட்டு கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் நேற்று நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. 2 உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு நிலை நாட்டுக்கு நல்லதல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சத்தை ஒழிப்போம், பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை. இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும். நாம் சவால் விடுகின்றோம். முடிந்தால் பார் லைசன்ஸ் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள். இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான். மேலும் இலங்கை விடயம் சம்பந்தமாக திமுக கனிமொழியுடன் சந்திப்பை நடத்தியிருந்தோம். மத்திய அரசில் தமிழ் மக்கள் தொடர்பில் கரிசனை குறைந்துள்ளது. இலங்கை தமிழர்கள் தேர்வு விடயத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு 3 ஆண்டுகள் தேவை என்று கூறுகிறது. அவ்வாறு தேவையில்லை. ஏற்கனவே இணங்கிக் கொண்ட விடயம், எனவே இவ்வளவு காலம் தேவையில்லை. காலத்தை இழுத்தடிப்பது, அதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டம். தமிழரசு தலைமை தொடர்பில் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் பேசி வருகின்ற விடயம் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் எதிர்வரும் 18ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் என்றார். கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதம் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். துறைமுகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் 100 மில்லியனுக்கும் அதிகமான கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பு, துறைமுக தாமத கட்டணங்கள் மற்றும் கூடுதல்
பணியாளர் தேவைகள் காரணமாக ஒரு கொள்கலனுக்கு 100,000க்கும் அதிகமான செலவுகளை சந்திப்பதாகவும் இவற்றில் 300,000 வரை செலவுகளை சந்திப்பதாகவும் முக்கிய இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் தாமதமாகும் கொள்கலன்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மூலப்பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான பொருட்கள் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதம் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த நிதிச்சுமை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு அகற்றப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள இறக்குமதியாளர்கள் கொழும்பு துறைமுகத்தின் திறமையின்மை காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெடரல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த வாரம் ட்ரூடோ தெரிவித்ததை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரூடோ தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மையை ட்ரூடோ வெளிப்படுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரமில்லை என்று ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். கெனடியர்கள் தன்னை தெரிவு செய்த வேலையை செய்வதில் தாம் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் டொனால்டு டிரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிக்க கனடாவின் முதல்வர்கள், அமெரிக்காவுக்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் அவர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.